இருக்கு, உத்தரவு இருக்கு, உட்காருங்க. ஏன் அச்சடிக்கிறேன்? நீங்க போயிருங்கம்மா, அங்க போயிருங்க. வா திருத்தணி, கால் வந்துட்டு வா. திருத்தணி, திருத்தணியா? உன் வீட்டுக்காரர் எங்க? என்னது உனக்கு? ஒரு முறை கால் விட்டு வா. உன் புருஷனுடைய மனத்தை அளந்து பார்த்தேன். அவன் மனத்தை நான் அளக்கேன், அவன் மதுவை அளக்கான். குடிக்கான். அவன் உள்ளத்தை சீர்திருத்தி குடிக்க விடாம தடுத்து நிறுத்தினா போதுமா? வேற என்ன வேணும்? வீடை கட்டித்தாரேன், ஒரு வண்டியில என் பேரை எழுதிக்கா, உன் கடன் தீரும். இந்த அப்படி வெற்றி ஆயிக்கும். நல்லா. அதே திருத்தணி எல்லை மகனை பத்தி கேட்க வந்தவங்க. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நீங்க திருத்தணியா? பொய் சொல்லிட்டு நிக்கிறது மாதிரி தெரியுது. தாலுக், தாலுக், நோ லுக். நான் பார்க்கல, நீ வேணா பாத்துக்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? சரி, கால் வந்துட்டு ரொம்ப வேண்டாம், ஒரே வார்த்தை தான் சொல்ல சொல்லிருக்கு. என்னன்னு கேட்போம். மலர் கொடுத்தேன், உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன். உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன். கொஞ்சம் அலமோதிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வீட்டுக்குள்ள விட்டு அலைவான். கிரகங்கள் சரியில்லாம இருக்கு பிள்ளைக்கு. இன்னும் ஒரு 6 மாத காலங்கள்ல அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். அதே மாதிரி கடனை தீர்த்து தாரேன். இந்த வெற்றி உண்டு. இந்த பணத்தை கொண்டு வீட்டுல வை, பணம் சேரும், கடன் தீரும். அங்க தள்ளி இருக்க 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கியா, காப்பாத்தி தரேன் போ. கர்மசாமிக்கு திருத்தணி எல்லை தொழில் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டவர்கள். நீங்க திருத்தணி கிடையாது, நீங்க திருப்பத்தூர்ல தான் இருக்கீங்க. திருப்பத்தூர் தானே உங்களுக்கு? ராணிப்பேட்டை. திருத்தணி, திருத்தணி எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள். என்னப்பா, என்ன தொழிலுமா பாக்குறீங்க? நான் தொழில் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவங்களும் வர சொல்லிருக்கேன். என்ன தொழில் பாக்குறீங்க? நீங்க அங்க நில்லுங்க, அங்க தள்ளி 1 2 3 4 குறிய தள்ளு. குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் வாங்க. யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணும்? சபாஸ், வாங்க உட்காருங்க, சந்தோஷமா. திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும், தனை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். என்ன மாத்திரைகள் எதுவும் சாப்பிடுறீங்களா? என்ன மாத்திரை? அதான் மூழ்கிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க? எழுதி கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்படி இல்லை, வந்துட்டாங்க இவங்களை நம்ம கையில வச்சுக்கிடுவோங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுங்கிற ரூட்ல உனக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கா இல்லையா? காலில் வந்துட்டு வாங்க. பிரச்சனை இல்லை, மருந்து எதுக்கு? நோய் இல்லை, மருந்து எதுக்கு? எதுக்குடா? வியாபாரத்துக்கு. எதுக்குப்பா? வியாபாரத்துக்கு. சும்மா விற்காம அங்கே போட்டு குடிக்கலாம். ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதி. சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? சிவாய நம என்று ஒழித்ததுனால்தான் ஆதி சிவனை பற்றி நான் கூப்பிட்டேன்.
அந்த சிவனுடைய நிலையிலிருந்து உன்னுடைய ஏடுகளை எடுத்து பார்த்தேன். குழந்தை பாக்கியத்தில் புத்திர பாக்கியத்தில் சனி பகவானுடைய பார்வை தோன்றிய காரணத்தினால் கர்ப்பப்பையில் சில சமயத்தில் தோன்றி மறைவது போன்ற வலியும் சில தடைகளும் நாட்கள் தள்ளி போன குறைகளும் ஏற்பட்டிருக்கா? கால விட்டுவாங்க. அப்படியா? வா. உங்க ரெண்டு பேருக்குமே மனநிலைகள் அடிக்கடி அலைமோதிக்கிட்டு மனநிலைகள்ல அமைதி பெற முடியாமல் சந்தோஷமா இல்லாத மனக்குறை உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வெறுப்பு வேதனை இருக்கு. என்ன வாழ்க்கை? உள்ள பிறந்தான பிறக்காட்டான இவ்வளவு காலம் முடிவெடுத்து ஒண்ணுமே நடக்கலையே, என்ன செய்ய போறோம்? அந்த ஆண்டவன் என்னைக்கு தாராள தரட்டும் அப்படிங்கிற ஒரு வேதனையில சடித்து கொண்டீர்கள். பக்கத்துல வாங்க. அதனால வெற்றி மாலை கொடுக்க சொல்லி உத்தரவு. பெண்மணியே, குளிக்கிற தேதி எப்பவும் உனக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை தேதி கடந்திருக்கு? வரக்கூடிய 18. கண்ணை மூடு. இந்த விரல நீ பிடிச்சுக்கா. சிக்கனு பிடி, கண்ணை முடிக்கா. இந்த விரல நீ பிடிச்சுக்கா. கற்பம் ஜனனமாகும் சிவனேசன் என்று பெயர் வைக்கிறாய். இந்த கனியை நீ வச்சு கும்பிடு. இந்த கனியை அறுத்து புழிஞ்சு 2 பேரும் சாப்பிட்டுக்காங்கடா, எல்லாம் வெற்றியா நடக்கும். இந்தா பணம் தானடா உனக்கு தேவை. இந்தா நல்லா இருக்கு, போங்க. நீங்க வாங்க. வெற்றி மாலை என்ன திரும்ப விவரம் சொல்லி விடுற. இந்தாப்பா வச்சுக்கா. இந்த பக்கத்துல வா. 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு, வா. நல்லா இந்தாப்பா, நீ பேசி முடிக்கிற இடமெல்லாம் ஜெயமாகும். ஒரு 3 இடத்த கோல்மால் பண்ணி உனக்கு முடிச்சு தரேன். சந்தோஷமா இருக்கும். எப்படி முடிச்சு தரேன்? கோல்மால் பண்ணி. ஏன்னா அப்படி பத்திரம் தான் உங்ககிட்ட இருக்கு கையில. உண்மையா இல்லையா? வா முடிப்போம், போ. ஆமாடா, கேள்விப்பட்டேன். அவருக்கு உத்தரவு வரல. பௌர்ணமி கூட்டு வா, உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணிடுவோம். என்ன வரும்பொழுது சரக்கு கொண்டு வாடா. நீ குடிப்பியா? நல்லா இருக்குடா. நீ குடிப்பியால? கேஸு சில தண்ணி ராவாவே அடிச்சது தப்பு இல்லையாடா? விட்டா பிறகு பேசுவோம். அவன் துட்டடு இப்படிதானே பணத்தை பூரா வேஸ்ட் ஆகுத, தண்ணி அடிச்சு. போக 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 போக. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கர்பதாமிக்கு ராணிப்பேட்டை பொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி திண்டாடி. ராணிப்பேட்டை இடையில எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் சரியில்லை. அதனால இப்ப என் உடல்நிலையும் சரியில்லை. என் கடனை தீர்த்து தரணும் அப்படி காட்டு வந்தாங்க. நான் ஒரு கிழவனை கூப்பிடுறது, நீ வந்து வாலிபம் விடுத. டேய், நான் ஒரு கிழவனை கூப்பிடுறேன்டா. நீ கிழவனால போ. நான் ஒரு கிழவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வருவாரு பாரு, உட்காருங்க. வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க, கால் விட்டுவாங்க. இப்ப நீங்களும் உங்க பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கீங்களா? இடையில உங்களை கொஞ்சம் அங்கிட்டு கிட்டுமா விரட்டி விட்டாங்களே, இப்ப நல்லா ஆயிட்டீங்களா? அதனால சமாதானம் ஆயிட்டுதான் வண்டி. இப்ப ட்ராக் எல்லாம் நல்லா ஓடுதுலா? கால் வந்துட்டுவாங்க. கேட்கணும்லாப்பா நல்லா இருக்கியானு. உடனே சிரிக்கியல, எதுக்கு சிரிக்கிய? உன்னுடைய உடல்நிலையும் நல்லாக்கி தரேன். சொத்து சொந்தமான பிரச்சனையை சரி பண்ணி தரேன். வேற என்னடா வேணும்? சரியாயிரும். இந்த கனியை அறுத்து தேக்க சொல்லு, எல்லாம் வெற்றி ஆயிரும், நடந்துரும். ஓகே. கணவன் மனைவி ராணிப்பேட்டை தோல் 18 சாலை. நட்புக்கு பழகி நஷ்டமான நங்கையர். அப்படித்தானமா? நட்புக்கு பழகி நஷ்டமான நங்கையர். ஏகப்பட்டவர் பழகி பழகி பல லட்சத்தையும் கோடியும் விட்டுட்டான். ஆம்பளைகிட்ட விட்ட பொம்பளையும் உண்டு, பொம்பளைகிட்ட விட்ட ஆம்பளையும் உண்டு. நீங்க எந்த ரகம்? சரி, கால் வந்துட்டு வா. என்னடா செவ்வாய் சிரிக்க? ஏய், கஷ்டப்படுறியாடா?
இல்லையே டெக்னிக்கலா கடமுழுக்க பார்ப்போம். பூமாலையில் ஓர் மல்லிகை இதை நான் தான் தேனென்றது. உடம்புல ஏதோ ஒரு ஓட்டம் ஓடுது. அப்படி பேய் ஓட்டமா நாய் ஓட்டமா ஆவி ஓட்டமானு ஒரு சின்ன சந்தேகம் ஓடுது. இருக்கா? கால் வந்துட்டு வா, நீ உட்காருட. சிந்தும் தேந்துளி இதழ்களின் ஓரம். என்ன இப்படி பாட்டா பாடுதேன்? நல்ல பாட்டு தானே பாடுறோம். உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன், உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திய நீக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? என்ன பிரச்சனை? கண்ணமுடு உன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு 4 பேர் தயாரா இருக்காங்க. அதுல வழக்குல பிரச்சனை வராம காப்பாத்துறேன். அந்த கடனை தீர்க்க நானே முன்னின்று உனக்கு பணம் தாரேன். காப்பாத்தியாச்சு. தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா, வெற்றி உண்டு. பாப்பா பௌர்ணமிக்கு வாங்க, ஃபுல்லு வாங்கிட்டு வா. எப்படி வாங்கிட்டு வரணும்? ஃபுல்லு வாங்கிட்டு வரணும். ஃபுல்லு வாங்கிட்டு வா. சரி. கர்மசாமிக்கு ராணிப்பேட்டை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. இங்க ராணிப்பேட்டையாமா? புழுவனி ஆத்தா. புழுவனி ஆத்தா எந்த ஊர் ஆத்தா? அரக்கோணம். முழுக்கோணம் யார் இருக்கீங்களா? உனக்கு எந்த ஊருமா? ரத்னகிரி, ராணிப்பேட்டை பக்கத்துல முருகப்பெருமான் கோயில் அங்க கூட்டலாப்பா. வா, காலம் ராணிப்பேட்டையே தான். யாரு? ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குமா? எண்ணி பார்க்கலையா? வாடா தம்பி, 2 வரங்கள் கேட்டுக்காடா. என்ன வேணும் உனக்கு? பையனுடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், என் மகன் உடல்நிலை, எப்படி மனைவியுடைய உடல்நிலை. உடல்நிலைக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். ஏற்கனவே இருக்கு, இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றி தரேன். உன் மகன் படிச்சு வேலைக்கு செல்வான். அதுல வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை பெறுவான். அவன் மனத்தை அடைக்குத்தார. இடையில ஒரு பெண் அவன் இதயத்தில் புகுந்தாள். அதை மாற்றி தெளிவாக்குகிறேன். போ. கர்மசாமிக்கு கடன் பட்டு வந்தது யாருப்பா? வாடா. என்ன கடன்? யாரு? நீ அண்ட நல்ல பேர். 2 கால் வந்துட்டுவாங்க. அப்படியா? அந்த இடத்தை இழக்காம உங்களுக்கு காப்பாற்றி தரேன். உங்க கடனை தீர்க்கிறதுக்கு சில வழிகளில் பணம் வரும். அதுக்கு வேண்டிய வருமானத்தை உருவாக்கி தரேன். புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கிய உள்ளத்துல. அதுக்கு பண உதவியும் வேணும், அதுக்கு மாஸ்டரா பிளானிங்க்கு ஒரு இடமும் வேணும். அது 2யும் நான் அமைச்சு தான் நீங்க ஜெயிச்சிருவீங்க. விஷயம் எவ்வளவுதானே? கால் வந்துட்டாங்க. நீ தானே அப்பல கேட்ட? யாரு? உன் பொண்ண? உன் பிணத்தை கொஞ்சம் பார்க்கணும். கல்யாணம் முடிச்சிட்டியா? ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல. கண்ணை முடிச்சா காலில் விட்டுப்பா. நீ முடிச்சிட்டியால? நீ காலில் விட்டு அதே உட்காரு. சின்ன பையன் தானடா, கவலைப்படாத. பணத்தை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான் அவசியம். என்ன? சரி, இந்தா பணமும் கிடைக்கும், இடமும் கிடைக்கும். நல்லா இருக்கு. யார்த்தையும் மாட்டாம உன்னை காப்பாத்தி கொண்டு வந்துடுவேன். கவலைப்படாத. முடிச்சுடா, போடா. கர்மசாமிக்கு அரக்கோணம்.
வாப்பா. வீட்டுல எதுவும் நாய் கிடக்கா? என்ன நாய்? உங்க வீட்டு பக்கத்துலயே வாசட்டே கிடக்கும். கால் நோட்டுவா. என்ன வேணும்? வேலை வாங்கி கொடுக்கலன்னா என்ன சொல்லுவ நீ? உட்கார். பையன் இப்போ சனி பகவானுடைய தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால 920 நாள், 90 110 நாட்கள் மொத்தம். 90 நாளும் 20 நாளும் கடந்தா 110 நாட்கள். 110 நாட்கள்ல உன் பையனுக்கு வருமானத்துக்குரிய வேலை கிடைக்கும். அவன் மனம் உறுதிப்படும். அவன் இருக்கக்கூடிய சில தீய பழக்கங்கள் வெளியாகும். அந்த பணத்தை நான் மீட்டி தரேன். அதை மறந்துருங்க. வேற இடத்துல அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். பௌர்ணமிக்கு ஒரு வாய்க்காக்கா போயிட்டோம். கர்மதாமிக்கு தாயும் மகளும் வாங்க. டக்கு டக்கு டக்கு. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியாமப்பா. உங்க அப்பாங்க என்னாச்சு? பக்கத்துல வா. உங்களுக்கு நிறைய விவரம் பேசுறதுக்கு விரும்பல. என்ன வர வேணும்னு கேட்டுக்காங்க. ஒண்ணு இந்தா. ஏன் இப்படி சொல்ற? உன் வயசுல கல்யாணம் முடிச்சிட்டியா? பொறுமையா இரு. நீ என்ன சொல்றது? நான் அந்த கனியை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன். ஏமாந்துட்டோம்ல அவள. அதே மாதிரி நீ ஒருவரிடம் ஏமாறுவாய். உன் மனதை உறுதிப்படுத்திக் கொள். அதுல உன் வாழ்க்கை தவறிவிடக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதை மறந்து விடு. காலில் விழுந்துட்டு வா. ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? வாடி பெண்மணியே வா. முறையான வாழ்க்கையை அமைத்து தெளிவான ஒரு உத்தியோகத்தை கொடுத்து செம்மையாவன வாழ வைக்க சந்தோஷமா இருக்கு. இன்னும் 2 பிள்ளைகளை பத்தி பௌர்ணமிக்கு வரும்போது நீ கேட்டுக்கா. முடிச்சு தந்தாச்சு. போயிட்டோம். கர்மதாமிக்கு 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 மலையாளா போனை. கேரள தேசம். கேரளா கேரளா. செந்தமிழே வடக்கும் ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும். 2 தலைமுறைகளுக்கு முன்னால கேரளாவா தமிழ்நாடா? பாலக்காடு. 2 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஒரு முன்னோர்கள்ல. இன்னும் ஒருத்தர் கேரளாவை சார்ந்தவர். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் என்று சொன்னால் 1956க்கு முன்னால பாலக்காடே தமிழ்நாடு தான். அதனால பாலக்காட்டுல 1956க்கு முன்னால பிறந்தவங்க அத்தனை பேரும் தமிழ் மக்கள் தான். சரிண்ணா? அப்ப நாங்க தான் மலையாளி. ஏன்னா அம்பாத்தமுத்திரம், செங்கோட்டை, நாகர்கோவில், களியக்காவில ஃபுல்லா கேரளா. 56க்கு பிறகுதான் இது தமிழ்நாடாச்சு, அது கேரளாவாச்சு. காலில் வந்துட்டுவாங்க. என்னடா என்ன வேண்டும் பெண்ணடியாரே? வீட்டை வித்து தந்துருந்தேன். கேஸ் ஜெயிக்க 2 வருஷம் ஆகும். பக்கத்துல வா. இந்தா கடனை தீர்த்து செம்மையா வாழ வைக்கிறேன். செய்வன வைவன இல்லை. நிமிந்துக்காக திருநீர் நெத்திலியா மண்டையிலையா? நல்லா இருக்கும். போயிட்டோம். அவளை பத்தி பின்னால பேசலாம். சரியா? கடல் சார்ந்த பணிகள் செய்வாள். படிக்க வை, வெற்றி உண்டு. அதே கேரள தேசத்தை சார்ந்தவர்கள்
தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று சொல்லி வந்தார். எവിടെ ஸ்தலம்? வாட்? எവിടെ? பொன்னாயா? மலப்புரம் ஜில்லா. ஓ, காலூர் சொல்லலாம். விடுவா, உட்கார முடியுமா? முடியாது. நீ வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே உன்னுடைய குடும்பத்தில் மாந்திரிகம் தோதுமான குறைபாடுகள் நடந்து நிறைய பணம் இழப்புகளும் ஒருவர் மரணத்துக்கு ஒப்பான கண்டம் நோய்களையும் சுமந்து மனவேதனை அடைந்து நடந்தது. புரியுதா? இப்போதைக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து தெளிவாக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. இதுல இப்ப இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்த்து நிலையான வருமானத்தை உருவாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேண்டும்? கால் விட்டு வா. ஓ அப் வாங்க. 3 மாதத்தில் உன் பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஜெயிச்சு வா, மகிழ்ச்சி அடைவாய். கண்ணீரை தொட, கவலையை மற, மகிழ்ச்சியில் இரு. வாழ்க வாழ்க. கேரள தேசம் எந்த தொழில் பார்த்தாலும் மனவர்த்தமா இருக்கென்று கணவன் மனைவி குட்டி குழந்தைகளோடு வந்த மக்கள். நீங்க எதுக்கு இங்க வீணா நிக்கிறேன்? யாரு சொன்னா? மூணாரா? ஊனலூர். உணலூர்ல எந்த இடம்? உனக்கு தெரியுமா? உட்கார். யாரு? எங்க போகுது? ஒண்ணுக்கு போதா? என்னது அது? குப்பியா? பாட்டில் சரக்கு எனக்கா உனக்கா? கால் விட்டுவா. கரண்ட் வோல்டேஜ் குறையுத, ஏர் அடிச்சு விடுத பல்பு எடுக்கலாம். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலாவானில் வரும் வேளையில் விழித்திருந்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பழைய மாதிரி உழைப்புகள் சுறுசுறுப்பான நிலைகள் இல்லாம வருமானம் தடையாகிறது. ஆனால் இப்ப வருமானத்தை பெருக்கி உன் கடனை தீர்த்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா தொழில நல்லாக்கி தரேன். ஒரு பிள்ளைய படிக்க வச்சு ஆசிரியை பணிக்கு போ. வா பக்கத்துல வா. இந்தா ஒரு பிள்ளை பெரிய அலங்கார மேக்கப் சென்னைக்கு போவான். இந்தா சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வைக்க. கடன் தீர்ந்தாச்சு, செம்மையா இருக்கும். போயிட்டு வாங்க. அதே மலப்புறம் இல்லை, மலப்புறம். மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கலாமாப்பா? எப்பா, மண்ணால செய்யப்பட்ட குதிரையை நம்பி ஆத்துல இறங்கலாமா? இறங்கக்கூடாது. கால் வந்துட்டு பட்டது போதுமோ கடுமையான தேடலில் உன் உள்ளம் மயங்கி இருக்கு. வழிகாட்டுறேன், என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா, எல்லாம் ஜெயிச்சு வருவேன்.
கர்மசாமிக்கு காரைக்குடி. காரைக்குடி வந்தாலே காரைக்குடி. கால் வந்துட்டு வரலாம். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? ஐயனார் எங்க இருக்காரு? அரியக்குடி. உனக்கு எந்த ஊருடா? அரியக்குடி. இன்னொருத்த கால் வந்துட்டு வாங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தப்பா, போட்டி பொறாமையான மாந்திரிக செய்வினைகள் வைத்து உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறீர்கள். இனி எந்த ஆபத்து வராம ஆயுள் கண்டபடாம காப்பாத்தா போதுங்களா? கால் நிறுத்து வரலாம். வெளியே போய் அந்த மானத்தை கள்ளக்குட்டி இருக்க மரம் நிக்க சிரிக்கா. ஓ அப்படி சொல்லுதியோ. வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. வருமானத்துக்குரிய வழியும் தாரே, அடியா சொத்துக்கள் தாரே. அப்படி வெற்றி. கல்யாண வாழ்க்கை சொந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? காரைக்குடி. வா, அதை பார்த்து கொடுவோம். கல்யாணம் முடிச்சாச்சா? குழப்பமான நிலை. மனைவி எங்க இருக்கா? கால் இருக்கா? இன்னொருத்தர் கால் நட்டுவாப்பா. உட்கார். உன் குடும்பத்தார்கள் ஒரு காலத்துல கருப்பசாமியை நல்லா கும்பிட்டு இருக்காங்கப்பா, உண்மையா? அதுல சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு, அவர் எங்க இருக்காரு? இருக்கிய நல்ல புரிஞ்சுக்கா. நல்ல உயர்ந்த மரியாதையோடு எதையும் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய பார்வை கூட நம்மளை ஏளனமாக பார்த்து விடக்கூடாது என்ற எண்ணம் உடையவர் நீ. அதனால இந்த சபையில கருப்பசாமி தெளிவான வார்த்தைகளை பேசி மரியாதை குறையாம என்னைய வழி நடத்தணும்னு உன் உள்ளத்துக்குள்ள நீ வேண்டிக்கிட்ட. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி, நம்மளும் அதுக்கு தகுந்த நடக்கணும்லாடா. உண்மையா? பிரிந்து போன வாழ்க்கை உனக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லது ஏன் பிரிந்தது என்ற விளக்கம் தேவையா? அப்படி சொல்லு. கண்ணை மூடு. மதுரை வீரன் வெண்ணையம்மாளை சிறை எடுத்தது போல சிறை எடுக்காமல் முறையான ஒரு இரண்டாம் தரத்து வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். முதல் தர வாழ்வு அது ஒரு கழிப்பிடம். இந்த பிடிச்சுதான் வெற்றி உண்டு மகனே. இந்த 6 மாதத்துக்குள்ள வெற்றி அடைந்து என்னை ஆனந்தத்துடன் காண்பாய். சென்று வரலாம். கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து நடக்கவில்லை என்று வேதனை அடைந்து வந்த செல்ல மகன் யாரு? நீயும் உண்டு. வா, அந்த அண்ணனும் உண்டு. யார் இவங்க? நீ கால் வந்து கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன், காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான். சாமி இந்த பாட்டு பாடுறாரு. நம்ம அப்படி யாரையும் காதலிச்ச கதையா இருக்குமா அல்லது வேற என்ன விஷயமா இருக்கும்னு உள்ள ஓடுது இல்லையா? கால் விட்டுவா. தொழில் நட்பு என்பதற்காக நிறைய பேர்களை தேடி 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 போய் அலைஞ்சு பார்த்து உன் மனது எல்லாரும் இடம் போட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி எந்த மனத பேரையும் நம்பக்கூடாது. சுயமான ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், மரியாதை குறையாம வாழணும். அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்து பணம் பற்றாக்குறையும் நட்பினுடைய குறையும் காலங்கள் உதவி செய்யுமா செய்யாதா என்ற கேள்வியவும் என்னை கேட்க வந்தாய். கால் நிறுத்துவா. இடைப்பட்ட காலத்தில் மாந்திரிகத்தால் எதுவும் செயல்கள் நடந்திருக்கும் என்று
ஒரு சில கேள்வியும் ஒரு சிந்தனையும் உனக்கு ஏற்பட்டது. அதற்காக சில இடங்களுக்கு போய் நீ வேதனை அடைந்து ஏமாந்தது உண்டே தவிர அது நீ வெற்றி காணவில்லை. உண்மையா இல்லையா? ஆனா செயல் நடந்ததா என்று கேட்டால் நடந்தது உண்மைதான். அந்த நடப்பின் காரணத்தினால் உடலில் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள், தோலினுடைய தன்மைகள், இவைகளில் சில குறைபாடுகள் தோன்றி மன வருத்தம் அடைந்தாய். நீ கால ஒழுக்கலாம். கேட்டுக்காடா, உனக்கு என்னடா வேணும் இப்போ? வாடா பக்கத்துல. உன்னை நான் இந்தியாவில் இருக்க வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வா. கோடிகளை தேடி வா மகனே. உன் கூட நான் வருவேன்ல. கூப்பிடு. ஓ கர்மசாமிக்கு போன் பேசாதம்மா. போன் எடுத்துக்கா. நல்லா இரு, நல்லா இரு என் பிள்ளை. போ. அரியக்குடி காளை குட்டி அரியக்குடி காளை கட்டியா. இன்னொரு தான். யாரும் நனையாதீங்க. இருக்க இடத்துக்குள்ள நுழைஞ்சிக்காங்க எல்லாரும். சாமி ஆடுறது யாரு குடும்பத்துல? சித்தப்பா செத்துட்டாரா? இப்ப அதுக்கு பிறகு சாமி யாருக்கு வருது? உனக்கு வரணும்ல. ஏன்னா வரல பார்த்து போனீங்க. என்ன சாமி பாது? அவர்தானா? குடும்பத்துல முன்னோர்கள் 6 தலைமுறைகளுக்கு முன்னால் என்னை வணங்கி வந்த தெய்வங்கள். நீ வணங்குத, ஆனா அருள் வருது. முழுமையான வாக்கு பலிக்க மாட்டுக்கு. மூணு மாதம் பொருள் வெற்றியாகி வீட்டுக்கு வரும். போ நடத்துறோம்.